20%க்கும் மேலே இறங்கி தான் இப்போதைக்கு ட்ரெண்ட் நடக்குது. அது எதனால் 20% முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தையில் வந்து காலை சந்தை, கரடி சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட். எப்போ வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டுதோ அதுலேருந்து 20%க்கு மேலே கீழே இறங்கக்கூடாது. 20%க்கு மேலே இறங்கிடுச்சினால் அது வந்து பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 90% பங்குகள் பியர் மார்க்கெட்டில் தான் இருக்குது. இது நான் சொல்கிற டேட்டா ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி டேட்டா. கடந்த ஒரு வாரத்தில் பங்கு சந்தைகள் இன்னுமே இறங்கியிருக்கு. இப்போ மேபி 92-93% பங்குகள் பியர் மார்க்கெட்டில் இருக்கும். நிஃப்டி 500 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 500 பங்குகள், டாப் 500 கம்பெனின்னு வச்சுக்கலாம். அதில் கிட்டத்தட்ட 60% பங்குகள் 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. ஓரளவுக்கு பங்கு சந்தையில் டெக்னிக்கல் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ். அதுக்கு கீழே போகுதுன்னா பங்குகள் ரொம்ப பேரிஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் பங்குச்சந்தை இருக்கிற நிலைமை.